அரசின் வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பான விதிமுறைகளில் கடந்த 2019ஆம் ஆண்டு பச்சை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி உள்ளிட்டவை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி சில நிபந்தனைகள் அடிப்படையில் இறக்குமதி செய்ய கிலோ 200 ரூபாய் என்ற அடிப்படையில் இலக்கு முடிவு செய்து கொள்ளலாம் எனவும், கொல்கத்தா துறைமுகம் வழியாக மட்டுமே இறக்குமதி செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை துறைமுகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ரகசிய தகவல் அடிப்படையில் 5 கண்டெய்னரில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பச்சை பட்டாணி இறக்குமதி செய்யப்பட்டதை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது டெல்லியை சேர்ந்த இறக்குமதியாளர் ஒருவர் மோசடி செய்து போலி ஆவணங்கள் மூலமாக பச்சை பட்டாணியை துபாயில் இருந்து சென்னைக்கு இறக்குமதி செய்தது தெரியவந்துள்ளது. சென்னை சுங்கத்துறையில் இருக்கும் 3 சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் தரகர்கள் உதவியுடன் இறக்குமதி செய்தது தெரியவந்தது. குறிப்பாக மைசூர் பருப்பு என கூறி பச்சை பட்டாணியை போலி ஆவணங்கள் மூலம் இறக்குமதி செய்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதனை அடுத்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் டெல்லி மற்றும் சென்னையில் சோதனை மற்றும் விசாரணை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சுங்கத்துறை அதிகாரிகள் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் தொடர்பான இடத்தில் சோதனை மேற்கொண்ட போது 60 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த இறக்குமதி விவகாரம் தொடர்பாக சுங்கத்துறையின் உயரதிகாரி ஒருவருக்கு தொடர்பிருப்பதாகவும், அந்த அதிகாரியின் விருகம்பாக்கம் இல்லத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. இதுபோன்று போலி ஆவணங்கள் மூலம் தடை செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் சென்னை துறைமுகம் வழியாக எவ்வளவு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது, கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் அனுமதித்த பொருட்கள் தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருளின் மதிப்பு 1 கோடிக்கும் மேல் இருப்பதால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.